friends, welcome to எல்லோரும் சமைப்போம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் விருப்பமான ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய மசால் பூரி தான் செய்ய போறோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் தயார் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பூரியை தயார் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல நான் 1 கப் ரவை சேர்த்திருக்கேன். இது கூடவே 2 கப் மைதா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த உப்பு எண்ணெய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு கையில் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா சுடு தண்ணியை நான் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப சூடாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஒரு மிதமான சூடில் நம்ம இந்த சுடு தண்ணியை கொஞ்சமாக கலந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பூரி நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வரும். பிணைஞ்சதுக்கப்புறமா மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவி இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். பாருங்கள், இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நல்லா ஒரு தடவை பிணைஞ்சு விட்டுக்கலாம். இது நல்லா இந்த அளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறமா இதிலேருந்து சின்ன பாலாக நம்ம உருட்டி சின்ன பூரிகளாக திரட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதிலேருந்து பாதியாக பிரித்து பெருசாக விரிச்சிட்டு கூட நீங்கள் அதை சின்ன ரவுண்ட்ஸாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி சின்ன பூரிகளாகவும் நீங்கள் ஒன்றா திரட்டியும் எடுத்துக்கலாம். இது கரெக்டான ஷேப்பாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மூடி இல்லைன்னா கட்டர் பயன்படுத்தி இதை நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தின்னாக இருந்தால் போதும். பாருங்கள், நான் மொத்தமாக விரிச்சிட்டு இந்த கட்டர் வச்சு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பூரிங்க எல்லாத்தையுமே சின்னதாக கட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம திரட்டி வச்சுருக்க இந்த ஒவ்வொரு பூரிங்களாக இதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பூரியாக உப்பி வரும்போது திருப்பி போட்டு நீங்கள் மெதுவாக வேக வச்சு எடுக்கணும். அடுப்பை மிதமான சூட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாலும் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விட்டு பொரிக்க ஆரம்பிங்க. நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சுன்னா நீங்கள் அப்போவே எடுத்துடக்கூடாது. எடுத்துட்டால் என்ன ஆகும்னா இந்த பூரி நமக்கு கிறிஸ்பியாக அப்படியே இருக்காது, அமுங்கி போயிடும். ஸோ இது நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பூரிகளையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணியை நான் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்டாணி எல்லாத்தையுமே நம்ம ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு இதில் 2ஆக கட் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மூடி போட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசிலுக்கு விடலாம். இப்போ 3 விசில் விட்டாச்சு. இப்போ ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கிழங்கு பட்டாணி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த கிழங்கு இதிலேருந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுட்டு இந்த பட்டாணியை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பட்டாணி நல்லா குலைவாக வெந்திருக்கணும். இப்போ இதிலேருந்து தண்ணியை எடுத்துட்டு நம்ம இந்த பட்டாணியை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் மசிச்சிடாமல் கொஞ்சம் பட்டாணியை கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். இப்போ இதில் உருளைக்கிழங்கு இருந்துச்சு இல்லையா, அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும்.
அந்த தண்ணி எல்லாத்தையுமே இதிலேயே நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 8 பல் பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன சைஸ்னால நான் நிறைய எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு 4 எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன். ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலை ஏன் சேர்க்குறோன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கெட்டியான மசாலா கிடைக்கும். இப்போ இது ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். நான் பச்சை மிளகா சேர்க்க மறந்துட்டேன். ஸோ அது 3 பச்சை மிளகா இதில் நான் காரத்துக்காக ஆட் பண்ணுறேன். கூடவே இன்னும் கொஞ்சம் கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கணும். இப்போ இந்த மசாலாவை நம்ம தாளிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம 2 சின்ன துண்டு பட்டை சேர்க்குறேன். ஒரு பிரியாணி இலை, கூடவே 2 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து நீங்கள் கல்பாசி மறக்காமல் சேர்க்கணும். அப்போ தான் இந்த மசாலா வந்து நல்ல வாசனையாக கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ இதில் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி கலவையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை நாம் ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். இப்போ 15 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த மசாலாவுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டான சாட் மசாலா நம்ம ஆட் பண்ணணும். நான் எவரெஸ்ட்டோட பிராண்ட் எடுத்திருக்கேன். இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மசாலா வந்து தயாராகிடுச்சு. சாட் ஐட்டம்னாவே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஃபாஸ்ட் ஃபுட் ரெசிப்பியில் ஒன்று. வீட்டிலே நம்ம இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்றதுனால எந்த ஒரு தொந்தரவுகளும் நமக்கு வராமல் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஈஸியாக தைரியமாக நீங்கள் கொடுக்கலாம். இப்போது நம்ம இந்த பூரியெல்லாம் தயாராகிடுச்சு, மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இந்த பூரிங்க எல்லாத்தையும் உடச்சி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை தேவையான அளவுக்கு இதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் பொடியாக நறுக்குன தக்காளி சேர்க்குறேன். இந்த விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தோல் பகுதியை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக துருவின கேரட் சேர்க்குறேன். பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்கு இல்லையா? இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிக்கலாம். கடைசியாக ஓமப்பொடி போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மசால் பூரி வந்து தயாராகிடுச்சு. இது கூட ஒரு டீ சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.